அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புள்ளம் கொண்ட பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களை எப்படி எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸன் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டீர்களா மீண்டும் உங்களை எழுப்ப மாட்டோம் என்பதாக, மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து மீட்ட மாட்டோம் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா என்பதாக வினாவை எழுப்புகிறார். அப்படி என்றால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த நிலைப்பாடை உறுதிப்படுத்தி எப்படி சொல்லுகிறாரோ அதுபோன்று நம்முடைய அமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போதிக்கின்றார். ஒரு அமலுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், யகீன், முதலாவது நம்பிக்கை, இறைவன் மீது உண்டான நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு அந்த அமல் இருக்க வேண்டும். இரண்டாவதாக இஸ்லாம், எந்த அமலை நாம் செய்கிறோமோ அந்த அமலுக்கு உண்டான தர்த்தீபு, ஒரு ஒழு செய்கிறோம் என்று சொன்னால், தொழுகிறோம் என்று சொன்னால் அந்த தொழுகை முறைகளை முறையாக கற்றுக்கொள்வது, ஒழுவினுடைய முறைகளை முறையாக கற்றுக்கொள்வது. மூன்றாவதாக இஹ்சான் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய பார்வை உயிரோட்டமாக இருப்பது. ஒரு அமலை செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பார்ப்பதை போன்று அல்லது அல்லாஹை நாம் பார்ப்பதை போன்று அந்த அமல் இருக்க வேண்டும் என்றார். அதனுடைய அடிப்படையில் தான் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு வினாவை எழுப்புகிறார். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வீணாக உங்களை நாம் என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை. அப்படி நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். எப்படி உங்களை வீணாக படைக்கவில்லை என்ற சிந்தனையை நமக்கு விதிக்கிறானோ, அந்த வீணாக படைக்கவில்லை என்ற சிந்தனையோடு தான் நம்முடைய அமலும் இருக்க வேண்டும். நம்பிக்கையோடும், அதே போன்று தர்த்தீபோடும், அதே போன்று இறைவனுடைய பார்வையோடும் ரூஹானியத்தாக நம்முடைய அமல் இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்புகிறார். ஆகையினாலே நாம் செய்யக்கூடிய அமலை நம்பிக்கையோடும், இஹ்சானோடும், இஸ்லாத்தோடும், யகீனோடும் இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ் விரும்புவதை போன்று நம்முடைய அமல்களை நாம் சேகரித்துக் கொள்வதற்கு மறுமைக்காக வேண்டி முயற்சி செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.